டிஜே ட்ரோன்ஸ் வாங்கலாமா இல்லை கஸ்டம் பில்ட் ட்ரோன்ஸ் வாங்கலாமா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த சந்தேகத்தை தீர்க்க போகிறோம். நீங்கள் ட்ரோனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ண உடனே நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஜே ட்ரோன் தான் வாங்கணும். இன்றைக்கி காலையில் வாங்கினீங்கன்னா ஈவினிங்கே நீங்கள் ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிஜே ட்ரோன்ஸை ஃப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இது கூட ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே டிஸ்பிளே இருக்கும். நீங்களே ஈஸியாக டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணிக்கலாம். ஆனால் எஃப்வி ட்ரோன்ஸ் அப்படி கிடையாது. ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், ஒரு காகிள்ஸ் இருக்கும், பக்காவாக ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் ஃப்ளை பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷனலான ட்ரோன் பைலட் ஆகிறதுக்கு ஒரு மாதம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஆனால் எஃப்வி அப்படி கிடையாது. மினிமம் 15 நாளாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் டேக் ஆஃப் பண்ணி ஓரளவுக்கு லேண்ட் பண்ண முடியும். ஒரு ப்ரொஃபஷனல் எஃப்வி பைலட் ஆகணும் அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எதனால் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜே ட்ரோனில் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் ஆப்டிக்கல் சென்சார்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் எஃப்வி ட்ரோனில் எந்த விதமான சென்சார்ஸும் இருக்காது. கம்ப்ளீட்டாக மேனுவல் ஃப்ளையிங் தான். அதுக்கப்புறம் பர்பஸ், ஒரு ஏரியல் வீடியோ எடுக்க போகிறீங்க, இல்லை ஸ்லோவான சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு டிஜே ட்ரோன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ் எடுக்கிறீங்க, ஃபாஸ்ட்டான கார் சேசிங் பண்ணுறீங்க, டைட்டான கேப்ஸில் ரிஸ்கி ஷாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸை உங்களால் எஃப்வி ட்ரோன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். டிஜே ட்ரோன்ஸை லைட்டாக எங்கேயாவது தட்டிட்டீங்க, இல்லை மேலேருந்து கீழே விழுந்து பயங்கரமான கிராஷ் பண்ணிவிட்டு சர்வீஸ் சென்டர் கொண்டு போனீங்கன்னா உங்கள் சொத்தை எழுதி வாங்கிடுவாங்க. ஆனால் எஃப்வி ட்ரோன்ஸை கிராஷ் பண்ணி காம்பனன்ஸ் ஏதாவது போயிடுச்சுன்னா நீங்களே அந்த காம்பனன்ஸை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்ரு போச்சுன்னா கூட 1500 தான் செலவாகும். நீங்களே அந்த மோட்டரை ரிமூவ் பண்ணி நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரோன் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.